சுயநலமாக எத்தனை நாளுங்க நம்ம வாழ்வோம்? நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், இந்த வட்டத்தை விட்டு வெளியே வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க. ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துவார், பலன் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. இரட்சகராக இயேசுவின் நாமத்திலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிறதான எல்லா நன்மைகள், எல்லா இரக்கங்கள், எல்லா வழிகள், எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடிக்கு தம்முடைய வலக்கரத்தினாலே அவர் நம்மை தாங்கி வருகிறார், நம்மை சுமந்து வருகிறார், நம்மை நடத்தி வருகிறார். Thank God for the ways that God leads us every day. Thank God for His presence. Amen. That guides us. Thank God for His mercies that are new every day. Amen. வேதம் சொல்கிறது, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியாய் இருக்கிறது. Amen. His mercies, His grace are new every day. Amen. Amen. ஒரு இடத்துல வாசிக்கிறோம், Oh, taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அதை அனுபவிக்கணும். ஆமென். ஆமென். ஒரு மாம்பழம் இருக்குது, அதை பார்த்துட்டே இருந்தால் நல்லா அழகாக இருக்குது. ஆமென். அதை ருசி பார்க்காத வரைக்கும் அதனுடைய டேஸ்ட் நம்ம ஒரு நாளும் அனுபவிக்கவே முடியாது. இது மாம்பழம்னு தெரியும் நமக்கு. அதே போல தான் நிறைய காரியங்கள், எதையுமே ருசி பார்க்காம நம்ம இதனுடைய டேஸ்ட் என்ன அப்படின்னு ஒரு நாள் சொல்ல முடியாது. ஆகவே தான் சங்கீதம் 34:8 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. ஆமென். இந்த ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில சொல்றாரு, அனுபவியுங்கள். ஆமென். எக்ஸ்பீரியன்ஸ். ஆமென். Taste him. ருசி பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் யாரெல்லாம் அவர் மேல நம்பிக்கையாக இருக்கிறாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர் நடத்துறதான வழிகள். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். இந்த ஃபெய்த் ஜேர்னியில் நாங்கள் போயிட்டுருக்கோம். நானும் என்னோட மனைவியும் 2011 ஒரு அமெரிக்கன் மிஷனரியோடு நாங்கள் ஒரு 17 ஆண்டு ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். பாஸ்டர் டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர் அநேகருக்கு தெரிந்திருக்கலாம். ஆமென். 2011 அவர் அமெரிக்க தேசத்திற்கு மறுபடியும் கர்த்தர் ஊழியம் செய்ய முடியாது அழைத்தார். அவர் திரும்பி வந்து விட்டார். நிறைய பேர் சொன்னாங்க, நடுத்தரில் நிற்கிற போகிற, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் பார்த்து என் மனைவிக்கு பிரிட்டிஷ் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய அழைப்பு அவர்களுக்கும் வந்தது. ஆமென். அந்த வாரத்தில் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு, ஆமென், முழு நேர ஊழியத்துக்கு நாங்கள் 2 பேரும் அர்ப்பணித்தோம். முழு நேர ஊழியத்துக்கு வந்தோம். நிறைய பேர் எங்களை பார்த்து திட்டினாங்க, நிறைய பேர் வித்தியாசமாக பேசினாங்க, நிறைய ஜனங்கள் எங்களை பார்த்து அறிவுரை சொல்கிறதான நிலைமையில் நிறைய பேர் நல்லதுக்கு தான் சொன்னாங்க, நல்ல காரியங்களை. ஆமென். நிறைய பேர் எங்களை பார்த்து ஏசுனாங்க, திட்டுனாங்க. ஆமென். முட்டாள்தனமான காரியங்களை, தீர்மானங்களை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நாளிலே, அந்த குறிப்பிட்ட நாளிலே என் ஒய்ஃபு வேலையை விட்டு அன்றைக்கி ராத்திரி நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, நாங்கள் உங்களை நம்பி வர்றோம், கடைசி வரைக்கும் நாங்கள் யார்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாது, நீங்கள் நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், அந்த நாளில் இருந்து 2011 இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்க நிறைய நேரங்களில் என்ன நடக்கும்னு தெரியாது. அடுத்த மாதம் எப்படி வாடகை கட்டுவோம், எப்படி சாப்பிடுவோம், எப்படி வாழ்வோம், நிறைய நேரங்களில் தெரியாது. இதை எப்படி செய்ய போகிறோம், நிறைய நேரங்களில் we have no clue what is going to take place. என்ன நடக்க போகுது ஒன்றுமே தெரியாது. ஆமென். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் சொன்னது போல தான், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஜிபிஎஸ்லாம் அன்னைக்கு ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் இதை செய்வேன், இப்படி செய்வேன், ஆமென், நான் உனக்கு இந்த வழியாக போ, அதெல்லாம் சொல்ல. ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் உன்னை நடத்துவேன். அதே போல தான் இன்னைக்கு வரைக்கும். ஆமென். we are able to. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை அனுபவிக்கிறதுனால I'm tasting God's love every day. Me and my wife and child, every day we are able to taste the love of Christ. கிறிஸ்துவின் அன்பை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க, ஆண்டவருடைய நடத்துதலை ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் பயமாக தான் இருக்கும், எப்படி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 2011 2024 ஹல்லேலூயா செப்டம்பர் மாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் அருமையாக நடத்துகிறாரு, ஆச்சரியமாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. எங்களை நடத்துவது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, நான் சாட்சியாக சொல்லுவேன், அநேக குடும்பங்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு மாதமும் இருப்பதற்கு, அநேக மிஷினரிகளை தாங்குவதற்கு, ஆமென், குழந்தைங்களை படிக்க வைப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுறாரு. ஆமென். யார் வந்தாலும் சரி, இல்லை நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்புறதே கிடையாது. ஆண்டவருடைய கிருபை. நான் இது எதையுமே பெருமையாக சொல்லலை. ஆமென். நான் சொல்கிறேன், இந்த ஆண்டவரை நம்பி வந்தால் இந்த ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. அதுக்கு தான் இதை சொல்கிறேன். ஹல்லேலூயா. Taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர்
என்பதை ஆமென் ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர் வழியில ஆமென் நான் உத்தமமா உண்மையா நம்ம நடக்கும் பொழுதே இந்த ஆண்டவர் கைவிடாமல் நம்ம நடத்துவார். சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. அந்த ஒரு பிரியத்தை ஆண்டவர் தான் கொடுக்கணும் நமக்கு. ஹல்லேலூயா. அதே போல நமக்கும் வாஞ்சையும் தேவை. கைவழ்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கோ எப்படியோ வாஞ்ச நிறைய இருக்குதுல்ல, மற்ற எத்தனையோ காரியங்கள்ல மீடியால எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆண்டோடைய வேதத்திற்கு, ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு, கர்த்தருடைய பாடல்களை பாடுவதற்கு, ஆராதிப்பதற்கு டேக் டைம். ஆமென். அவசரமா செஞ்சுட்டு போகாதபடிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார்கள். அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்டவனை என்ன செய்கிறாருன்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து, ஹல்லேலூயா, இலையுதிராத மரத்தை போல, ஹல்லேலூயா, ஆமென், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, ஆமென், தண்ணீர் உள்ள பக்கமா நடப்பட்டு, ஆமென், வசனமுள்ள இடத்துல என் வாழ்க்கையை நான் நாட்டும் பொழுது, amen, when I'm rooted in the word of God, when I walk according to the word of God, this is what this God does in our lives. Hallelujah. இதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நான் செய்வதற்கு என்றைக்கு நான் முயற்சி செய்கிறேனோ, கற்றுக்கொள்கிறேனோ, ஹல்லேலூயா, இலையுதிராத மரத்தை போல மாதந்தோறும் கனிகளை கொடுப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நான் எப்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்கறது, ஆண்டவரே, மேக் மீ யூஸ்ஃபுல் டு சம்ஒன். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா, மேக் மீ a blessing to someone, யூஸ்ஃபுல்லா. எங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு, எங்களுக்கு இருக்கிறதான காரியங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். ஹல்லேலூயா. சுயநலமாக எத்தனை நாளுங்க நம்ம வாழ்வோம்? நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், இந்த வட்டத்தை விட்டு வெளியே வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துவார், பலன் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். whatever he does is prosper. ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 84:12, சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். சங்கீதம் 34:9-10 வாசிக்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவு இல்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். நான் சொல்றேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடுவதற்கு, முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு, உடைய வார்த்தையை அறிந்து நாங்கள் வாசிப்பதற்கு எங்களை ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் அருளி செய்வீராக, எங்களை நடத்துவீராக, சுமப்பீராக, ஆளுகை செய்யும், பலப்படுத்தும், சகாயம் செய்யும். ஒவ்வொருவரும் உடைய கரங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர்க்கால்களின் ஓடமாய் நடப்பட்டவர்களாய், ஆண்டவரே, கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்தும், சகாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We thank you Lord, எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. தரிசனம்